இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோசுவா 4வது அதிகாரம் வசனம் 23, 24. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றிப்போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவு வற்றிப்போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். இந்த பகுதியில் யோசுவா 2ஆம் தலைமுறைக்கு, இவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வந்தாங்க, அதற்கு அடுத்த தலைமுறைக்கு அவர் சொல்லுகிறார், நாங்கள் சுவந்த சமுத்திரத்தை கடந்த பொழுது எப்படி தண்ணீரை ஆண்டவர் வற்றி போக பண்ணினாரோ அதே போல உங்களுக்கு யோர்தானின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் அந்தந்த சந்ததிக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எங்களுக்கு எப்படி செய்தாரோ வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். தலைமுறைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆண்டவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எங்க தாத்தா காலத்தில் இந்த அற்புதம் நடந்தது, எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் செய்தார், எனக்கு செய்வாரா? நிச்சயம் உங்களுக்கு செய்வார். அந்த அற்புதத்தை, அதிசயத்தை உங்கள் கண்கள் காணும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர், எனக்கு இந்த அற்புதம் நடக்குமா? எங்களுடைய பிதாக்கின் நாட்கள் நடந்ததே, எங்க அப்பாவை ஆண்டவர் அதிசயமா நடத்தினாரே, என் ஆண்டவர் எப்படி நடத்த போறார்? வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மகனே, மகளே, என்னுடைய தகப்பனார தாயார கர்த்தர் அற்புதமாக நடத்தினார், என்னை எப்படி நடத்த போறார்? இந்த பகுதியில வந்த வசனத்தின்படி அவர்களை நடத்தின அதே ஆண்டவர் உங்களையும் கரப்பிடித்து நடத்த போறார். எந்த பட்டணத்துல நீங்கள் உங்களை நிலைநிறுத்தணுமோ, எந்த இடத்துல வேலையில, ஊழியத்துல, தொழில, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த வைக்கணுமோ அவர் மாறாதவரா இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், அவர் மாறாதவர். சந்ததிகளுக்கு அவருக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், அவரை கனப்படுத்துகிற காரியம், இது சரியா ஒரு தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருந்து விட்டால் சந்ததிக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். அதுதான் சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி என்னை பின்பற்றுகிற, எனக்கு பயந்து நடக்கிற சந்ததியா இருந்தால் சந்ததியின் ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்கும். இன்றைக்கு சந்ததியின் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்க விருப்பமுள்ளவராய், வாஞ்சையுள்ளவராய், ஆசையுள்ளவராய் இருக்கிறாருங்க. சந்ததியின் ஆசீர்வாதம் நம் மீது கடந்து வர ஒரே ஒரு காரியம், தேவ பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவ பக்தியில உறுதி. எதற்கும் ஆண்டவரை விட்டு கொடுக்காத அந்த தேவ பக்தியும் தேவ பயம் இருந்தால் அந்த சந்ததியின் ஆசீர்வாதம் உங்களை தொடரும். தயவு செய்து சந்தேகப்பட்டு எனக்கு கிடைக்குமா, என்னை ஆண்டவர் நடத்துவாரா, உங்களை நடத்தும்படியாய், உங்களை கரம் பிடிக்கும்படியாகத்தான் இன்றைக்கு யோசுவா 4வது அதிகாரம் வசனம் 23, 24 உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். செங்கடலை பிளக்க செய்த அதே வல்லமை யோர்தானை பிளக்க செய்தது அதே வல்லமை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற தடைகளை மாற்றும். நீங்க எந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட which destination you have to achieve, எந்த இடத்துல நீங்க ரீச் பண்ணணுமோ அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும்படியா என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக என்னுடைய பாதத்தில் ஜெபிக்கிற, கர்த்தரனை நடத்துவாரா, என் பிதாக்களை நடத்தினது போல என்னை நடத்துவாரான்னு சொல்லி ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, ஆண்டவரை எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு நேராய் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படுவதாக. எப்படி செங்கடலை பிளந்த அதே வல்லமை யோர்தானை பிளந்ததோ, எப்படி அதே வல்லமை ஆண்டவரை வேதம் முழுவதிலும் ஆங்காங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் கேட்டார்களோ கர்த்தருடைய கரம் அந்த வல்லமை கடந்து வந்ததோ அதே வல்லமை ஜெபிக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக. இவர்கள் படிப்புல, வேலை இடத்துல, தொழில, ஊழியத்துல அந்த வல்லமை கடந்து வரும்படியா ஜெபிக்கிற, கர்த்தர் கரம் இவர்களை பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால சந்ததியின் ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல முத்தரிக்கிற ஆண்டவரே, சந்ததியின் ஆசீர்வாதம் இவர்கள் மேல கடந்து வருவதாக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் இவர்களுக்கு தேவனாயிருந்து அதிசயமாய், ஆச்சரியமாய் கர்த்தர் இவர்களை வழி நடத்துவீராக. உங்க வல்லமையுள்ள கரத்தர்களை எப்ப கொடுக்கிற ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.